ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மசாலா அரைச்சி மட்டன் தொக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விசில் வெட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக தான். இது விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கறிலாம் வெந்திருக்கு. இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது மட்டன் தொக்குக்கு மசாலா ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு நான் கடாயை வச்சு சூடானதும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 கரண்டி தனியாக சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 முந்திரி பருப்பு அதிலே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வதக்கினா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்ததும் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அதுவும் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாய் வச்சு சூடானதும் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய சேர்க்காதீங்க, அதுக்கப்புறமா பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். சிம்லேயே 1 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 பச்சை மிளகா கீரி போட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியெலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 கரண்டி ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும்ங்க. நடுவில் கலரி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு செமி கிரேவி திக்னஸில் வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்ததும் நல்லா ஒரு கிரேவி இன்னும் திக்னஸ் கொடுத்து கலர்லாம் நல்லா மாறி வரும். மட்டன் எடுத்திங்கன்னா எப்போவுமே ஒரே டேஸ்ட்டில் செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர்லாம் சூப்பராக மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ண பிறகு டிஷ்ஷுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கிடச்சிது. பார்க்கறதுக்கே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் மசாலா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.